பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தரையும் அவருடைய நேரின் பிரகாரம் நடத்துவாராக. நாம் தேவனை பற்றி அறிகிறதான அறிவை பற்றி தியானித்து வருகிறோம். தேவனை பற்றினதான அறிவு நம்முடைய வாழ்க்கையில மிக இன்றியமையாததாக இருக்கிறது. அது பரிசு வேதாந்தத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதுனாலே பரிசு வேதாமத்தில் தேவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறதோ அதை தியானித்து வருகிறோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் வைராக்கியத்தை சால்வையாக உடுத்தியுள்ளார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் ஆராதிக்கிறதான தேவன் வைராக்கியத்தை சால்வையாக உடுத்தியுள்ளவர். என்ன வைராக்கியத்தை அவர் சால்வையாக உடுத்தியுள்ளார் என்றால், உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றுகிறவர்களும் அவர் விட போகிறது கிடையாது. அந்த வைராக்கியத்தை அவர் வைராக்கியத்தை சால்வையாக உடுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் நாம் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் என் மேல வைராக்கியம் வைத்திருக்கிறார், அவரை போல அவர் என்னை மாற்றுகிறவர்கள் அவர் விடமாட்டார் என்று சொல்லி நாம் தான் விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். சகரியா 1 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்போது, நாம் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் எருசலேமுக்காகவும் சியோனுக்காக வைராக்கியமாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நம்ம எல்லாம் அவரை போல மாற்றுகிற வரையிலும் அவர் விட போகிறது கிடையாது. அவர் அந்த வைராக்கியத்தை வைத்திருக்கிறதுனால அந்த வைராக்கியத்து பிரகாரம் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன நினைப்போம், வைராக்கியம்னு சொன்னாக்கா தகாத வார்த்தைக்குத்தான், தகுந்த விதமாக திட்டத்துக்குத்தான் நம்ம பயன்படுத்துவதாக இருந்தோம். என்னன்னா, இந்த பிள்ளைப்பார் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறது, இந்த பையன்பார் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம அவர்களை வைவதுக்காக மாத்திரமே பயன்படுத்தி கொண்டதும். ஆனால் நல்ல முறைக்கு இந்த வைராக்கியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆகையினால தேவன் நம்ம மேல் வைராக்கியமாக இருக்கிறார், அவரை போல மாற்றுகிறதுக்கு. அதை விசுவாசித்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துறதாக இருக்கோம். கர்த்தாவே, என்னை போல மாற்றுகிறதுக்கு நீர் வைராக்கியம் உடையவராக இருக்கிறதுக்காய் சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தேவனை பற்றினதான அறிவில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ தேவனே நமக்காக யுத்தம் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்மை சும்மா இருக்க சொல்லியிருக்கிறார். ஆகினால் நாம் சும்மா இருக்கணும். அவர் தான் நமக்காக எல்லாவற்றையும் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கார். ஏனென்றால் நம்மளுடைய ஆடுகள் மேய்ப்பன் தான் ஆடை பாதுகாக்க வேண்டும். ஆகினால் தான் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுறதுனால சும்மா இருக்கணும். இந்த வசனத்தை வாசித்து விட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது, இதை ஜெபமாய் மாற்றணும். எப்படி ஜெபமாய் மாற்றுகிறோன்னு சொல்லி பார்க்கும்போது, பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற வரையிலும் நாங்கள் சும்மா இருக்க எங்களுக்கு கிருபைத்தார். நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடிய விதத்தில் நாங்கள் சும்மா இருக்கோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நிறைய பேர் சும்மா இருக்கிறதுல பல பேர்கிட்ட சொல்லி கொண்டு வருவது, அழுது கொண்டு தூற்றி சொல்லி கொண்டு வருவது, இதையெல்லாம் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு, கர்த்தாவே, நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுறவர்கள் நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற பிதாவேன்னு நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தேவன் நமக்கு கிருபை தருகிறார், நம்ம சும்மா இருக்கிறதுக்கு கிருபை தர்றார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் மன்னிக்கிறதுலே தயப்பெருத்தவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுலே தயப்பெருத்தவர். அப்போ தேவன் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் யார் என்றால் அவர் மன்னிக்கிறதுலே தயப்பெருத்தவர். நாம அவரிடத்துல போய், ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது, அவர் நம்மை மன்னிக்கிறதில் தயப்படுத்தவராக இருக்கிறார். அதை தான் ஒரு ஓமையில சொல்கிறார். 2 குமாரர்கள் ஒரு மனிதனுக்கு அதில் இளையவன் சொத்தை பிரித்து கொடுக்க முடியாது கேட்டுக்கொண்டு தன்னுடைய சொத்துடைய பாகங்களை வாங்கிக்கொண்டு போய் தூர தேசத்திலே துன்மார்க்கமாய் வாழ்ந்து செலவழித்து கடைசியில ஒன்றுமில்லாமல் அவன் திரும்பி வருகிறதான வேளையில அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காம பன்றி மேய்க்கிற தொழில் கிடைத்த அந்த பன்றி தின்று தடுகிறனால அவன் பசியை போய்க்கு கொண்டிருந்தான். அந்த வேலையில தான் அவன் யோசிக்கிறான், என் தகப்பனார் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு எவ்வளோ ஆகாரம் இருக்கிறது, நான் இங்கே கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி மனதில் நினைத்து கொண்டு எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய வேலைக்காரர் ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி மனதில் நினைத்து கொண்டு தன் தகப்பனாருடைய வீட்டை நோக்கி வருகின்றான். அப்படி வருகிறதான வழியில் அவன் தகப்பனார் அவனை தூரத்தில் கண்ட உடனே ஓடி போய் அவனை அரவணைத்து அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து வேலைக்காரர்களுக்கெல்லாம் சொல்றாரு, இவனை குளிக்க வைத்து நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு கொடுத்தி மோந்திரத்தை இவனுக்கு அணிவீங்கள் என்று சொல்கின்றார். பாருங்க, ரெண்டு சொத்தெல்லாம் செலவழிச்சான்,
துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். ஆனால் அவன் மனம் திரும்பி வருதானவனில் அவன் தகப்பனார் அவனை மன்னிக்கிறார். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை கொடுக்கிறார். இந்த மோதிரம் எதுனா அதிகாரத்தை கொடுக்கிறார். இதை ஓமையா சொல்லி இப்படித்தான் தேவன் நம்மை மன்னிக்கிறவரா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப மன்னிக்கிறதுல நம்முடைய தேவன் எவ்வளவு தயப்படுத்தவரா இருக்கிறார் சொல்லி பார்க்கின்றோம். அதே விதமாக இயேசுவை பிடிக்க வருகிறதான வேளையில ஒரு சேவகனுடைய காதை தன்னோடு கூட இருந்த சீஷல் ஒருத்தன் வெட்டி விடுகிறான். இயேசு உடனே அதை பாராட்டவில்லை. அந்த காதை எடுத்து மறுபடியும் அவனுடைய காதலை ஒட்ட வைத்து அவனை சுகம் அளித்து அனுப்புகின்றார். இதுதான் அவர் மன்னிக்கிறதுல தயப்படுத்தவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி சொல்கின்றார். பாருங்க, தன்னை உற்றுயிரும் கொலையுருமாய் மாற்றினதான மக்களுக்காக இயேசு அவர்களை மன்னிக்கும்படியாக விண்ணப்பப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆகினாலே தேவன் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு மன்னிக்கிறதில் தயப்படுத்தவராக இருக்கிறார். ஆகினால் உங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் நீங்கள் மறைக்கிறவர்களா இல்லாமல் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறங்க பெறுவான் என்று சொல்லி பார்க்கணும். ஆகினாலே நாம் நம்முடைய பாவங்களை மறைக்கிறவர்களா இல்லாமல் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யலாம் கேட்கணும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து எல்லா அநியாயத்தையும் அவர் நீக்கி அறிக்கை செய்யும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திக்கு இருப்பதற்கு உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகினால் நம்முடைய தேவன் மன்னிக்கிறதுலே தயப்படுத்தவராக இருக்கிறார். ஆகினால் அவரிடத்துல திரும்புங்க. இவ்வளவு நாளாக எவ்வளோ தேவனுக்கு விரோதமாய் மனிதனுக்கு விரோதமாய் குற்றம் செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கங்க, நான் மனிதனுக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நிறைய பாவங்களை செய்துட்டேன், இனி அதை செய்யாதிருக்க எனக்கு கிருபை தாங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவரிடத்தில் திரும்போது தேவன் மன்னிக்கிறதுல தயப்படுத்தவராக இருக்கிறதுனால உங்களை மன்னித்து மறுபடியுமாய் அவருடைய தொழுத்துக்குள்ளும் அவருடைய மந்தைக்குள்ளும் உங்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஆவலாயிருக்கிறார். ஆகினால் தான் மனம் திரும்புகிறதான ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்கள், தேவன் என்னை மன்னிக்கிறதுல தயப்படுத்தவராக இருக்கிறார், ஆகினால் நான் அவரிடத்தில் திரும்ப என்று சொல்லி அவரிடத்தில் திரும்புங்கள். அவர் உங்களை மன்னித்து தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கார். தம்முடைய பிள்ளையாக உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கார். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவராக இருக்கார். ஆகினால் அவரிடத்தில் திரும்புங்கள். அடுத்தாக வாசிக்கிறோம் யோவான் 1:9 எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் தான் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு நம்மை பார்த்து அழைக்கும் போது என்ன அழைக்கிறார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். எதனால் நான் வெளிச்சமாய் மாற்றப்படுகிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ஒளியினால். இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிக்கப்படுகிறதான மெய்யான ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியிலே எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இவர் ஒருவர் தான் இந்த உலகத்துல வந்து நானே ஒளி என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். என்னை விசுவாசிக்கிற எவனும் இருள் இராதபடிக்கு நான் உலகத்தின் ஒளியாக வந்தேன் என்று சொல்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொல்கின்றார். இப்போ இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியா இருக்கிறார், நம்மை பிரகாசிக்கப்படுகிறதான ஒளியா இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அந்த ஒளியின் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மிடத்துல வருகிறேன், என்னை பிரகாசிக்க பண்ணுங்க, என்னுடைய ஒளியினால பிரகாசமாக்குங்கன்னு சொல்லி அவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம இந்த உலகத்தில் வெளிச்சமாய் இருக்க முடியாது. தேவனால் அருளப்படுகிறதான ஒளியினால் தான் நாம் வெளிச்சமாய் மாற்றப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆகினால் அவருடைய ஒளியினால வெளிச்சமாக்கப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். உலக பிரகாரமா இருக்கிறதான வெளிச்சத்துல எங்கேயாக ஒரு இடத்துல இருள் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஒளியிலே இருளே இருப்பதில்லை பிரியமானவர்களே. இருளுக்கு அங்க அதிகாரம் கிடையாது. ஆகியனால தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல மாறுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு எடுக்கின்றேன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் வெளிச்சமாக மாற்றப்படுகிறீர்கள். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு சின்ன ஜெபம் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் தேவனுடைய குமாரன், எனக்காக சிலுவையில மரித்தீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை மன்னியும். நீர் என்ன இன்றையிலிருந்து நீரே என்ற ஆண்டவர், நீரே என்ற ரட்சகர், என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதை ஜெபமா சொல்லிவிட்டு தேவன் நம்மை மருத்துவ 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது நீங்க ரட்சிக்கப்படுகிற பிரியமானவர்களே. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை ஒளியின் இடத்துல வருகிறதுக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன்.
எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மக்களும் இந்த ஜெபத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் தேவனுடைய குமாரன், எனக்காக சிலுவையில் மரித்தீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவன் உம்மை மரித்தோரிலிருந்து 3வது நாள் உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இன்றையிலிருந்து நீரே என்ற ஆண்டவர், நீருடைய இரட்சகர், என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்படி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தா, இப்படி இந்த ஜெபத்தை யாரார் சொல்லியிருக்கிறார்களோ அவள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இருளை போக்கி அவர்களுக்கு நீ ஒளியா இருந்து வெளிச்சமா இந்த உலகத்தில் இருப்பது அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.